இப்போ இயேசு மாம்சத்தில் இல்லை, ஆனால் இப்போ என்ன இருக்கிற, ஆவியில தேவன் இருக்கிறாரு. சரீர சுகத்துக்கும் போதனை, கடன் பிரச்சனைக்கும் போதனை, வீட்டில் வேலையில்லாத கஷ்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கும் போதனை. அந்த மருந்து மாதிரி அது போய் எல்லா தலைவலி, எல்லா இடுப்பு வலி, எல்லா கால் வலி, எல்லா உடல் வலி, எல்லா எலும்பு வலி, எல்லா மூட்டு வலி எல்லாத்தையும் போயிடும். அப்போ இயேசு அன்னைக்கு மாம்சத்தில் இந்த பூமியில் இருந்தார், கைகளை வச்சு தொட்டு சுகமாக்கிட்டாரு. இப்போ இயேசு மாம்சத்தில் இல்லை, ஆனால் இப்போ என்ன இருக்கிற, ஆவியில தேவன் இருக்கிறாரு. ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ என்ன பண்ண, அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்தது இப்போ சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வசனம், அஸ்தமானவது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவர் அந்த ஆவிகளை தமது எப்படிங்க போதனையினாலே, வார்த்தையினாலேனா போதனையினாலே, வார்த்தையினாலே துரத்தி பின்னாலே எல்லாரையும் சொஸ்தமாக்க சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, உடனே ஏசாயா கிட்ட போறார். ஏசாயா எப்படி அந்த 53 சொல்லப்பட்டு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னால் உரைக்கப்பட்டது. அப்படின்னா போதிக்கப்பட்டது, அந்த போதனையின்படி நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப பாருங்க, சரீர சுகத்துக்கும் போதனை, கடன் பிரச்சனைக்கும் போதனை, வீட்டில் வேலையில்லாத கஷ்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கும் போதனை, பிறகு வருமானத்தில் பிரச்சனைகள், வருமானம் இல்லாமல் வேலையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் எல்லாத்துக்கும் போதனை தான். அந்த போதனையின் அடிப்படையில் தான் தேவன் நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் நிறைய பேர் பாருங்க, நீ போதனையை கேட்கறதுக்கு சபைக்கு வர்றதில்லை. போதனையை கேட்காத என்ன பண்ண, வீட்டிலேயே உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், வீட்டிலேயே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிடையாது, கடவுளுடைய போதனையை கேட்கணும். அது கூட பாருங்க, இப்போ ஆலயத்துக்கு வர முடியாது, வீட்டில் இருந்து நம்ம ஆன்லைனில் கேட்டோம், அது ரொம்ப முக்கியம். ஆனால் சபைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சபைக்கு வரணும். சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது தான் தேவன் அவரை கனப்படுத்துகிறோம். நம்ம எப்படி அந்த பெண்ணு சொல்கிறாரு, நீ போய் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் மாமையை கொண்டு போய் நீ சொல்கிறபடியெல்லாம் செஞ்சாலாம். அப்போ அந்த போதனை படி செய்கிற போது தான் மாற்றம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள்லாம் கர்த்தரை விசுவாசித்து கரெக்டாக ஆலயத்துக்கு வரீங்க. இன்னும் உங்கள் வீடுகளில் யாரெல்லாம் அப்படி இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இதில் கொண்டு வரதுக்கு பாருங்கள். ஆமென். இந்த போதனையில் இணைக்கணும். பாருங்கள், அங்கே கொண்டு அஸ்தமானது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு வர வேண்டும். ஹலோ, யாருங்க நீங்கள்? போதனை கேட்கறதுக்கு கொண்டு வரணும். எப்படி பாச கொண்டு வரணும்? கொண்டு வரத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, கொண்டு வரத்துக்கு விசுவாசிங்க. சிலதெல்லாம் கை பிடிச்சிக்கிட்டா கூட வராது, என்ன பண்ணுறது? ஹலோ, மொக்கார் பண்ணின்னு இருங்க வீட்டுங்களில் இருக்கிறதுங்களாம், என்ன பண்ணுறது? நான் வர மாட்டேன், நீ போய்க்கோ அப்படின்னு என்ன பண்ணுறது? சில நேரத்தை கைத்தை கட்டி இழுத்துன்னு வரணும். அப்படின்னா நான் கைத்தை கட்டினா இதுக்காக இந்த ஆவிக்குரிய ஜெபம், ஆவிக்குரிய விசுவாச அறிக்கை இதை பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் உங்கள் பின்னால் இந்த வராத அடிமாடெல்லாம் வந்துடும் பின்னால். ஹலோ, இல்லை சாராளமா? ஆமே, எல்லாம் வந்துடும். வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க அவங்களாம் ஆண்டவர் அறியாதுக்கிறாங்க, அவங்களெல்லாம் கட்டி இழுத்துன்னு வரத்துக்கு அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். போதனை எவ்வளோ முக்கியம் பாருங்க. என்ன பாஸ் நான் கொண்டு வரணுமா? கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் போய் ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கே தான் இருந்தார், ஆனால் கொண்டு வந்தாங்க அவங்க. அப்போது கொண்டு வர பொறுப்பு யாருக்குங்க? போதனை கேட்கும்போது தான் நமக்கு தெரியுது கொண்டு வரணுமா. அப்போ நானும் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணுங்க? கழுத்தை போய் இழுத்துன்னு வருதா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக பாரப்படணும், அவங்களுக்காக அறிக்கை செய்யணும். ஐயோ இந்த காரியம் மாறணும் ஆண்டவரே, கொண்டு வரணும்னு சொல்லி நான் கொண்டு போகணும் ஆண்டவரே. ஆமாம் சொல்லுங்கள், நான் கொண்டு போகணும். சொல்லுங்கள், நான் கொண்டு போகணும் ஆண்டவரே, நான் கொண்டு போகணும். ரொம்ப முக்கியம்.
திருப்பி சொன்னார் பாரு, பாட்டு பாடும்போது அவர் சொன்னார் பாருங்க, ஏன் இத்தனை முறை பாடுறீங்கன்னா. ஆமாம், ஏன் இத்தனை முறை பாடுறேன்னா, இப்போ வந்து ஒரு நோய் வந்துடுச்சு, ஏதோ ஒரு நோய் இருக்குது, மாத்திரை போட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாத்திரை என்ன பண்ண உள்ளே போய் அந்த மருந்து அந்த நோய்க்கு எதிராக வேலை செய்யுது, போய் போய் முட்டுது. யாவே 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 ரோஃபேகான். ஏன்னா அந்த நோய் எப்படி அந்த மருந்து போய் உள்ளே போய் முட்டி அந்த நோயை வெளியே திருத்துதோ, இந்த பாட்டு அந்த மருந்து மாதிரி அது போய் எல்லா தலைவலி, எல்லா இடுப்பு வலி, எல்லா கால் வலி, எல்லா உடல் வலி, எல்லா எலும்பு வலி, எல்லா மூட்டு வலி எல்லாத்தையும் போயிடும். யாவே 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 ரபேக்கான்னா அந்த மருந்து உள்ள போட்டோன்னே போய் துரத்துதோ, இது உள்ள போய் எல்லாத்தையும் துரத்திடும். ஆமென். அதனால தான் பாடுறாங்க அத்தனை முறை. மாத்திரை போடுற மாதிரி அது. மாத்திரை போட்டால் என்ன பண்ணும், வேலை செய்யுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பறந்துடும் பார், தைலம் தேய்ச்சிக்கிறேன் பார், பட்டுன்னு விடும்.